இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. பாத்தியாடா மச்சான், இப்பவே மாப்பிள்ளன்ற ஒருமையில முன்னாடி போய் நிக்கிறான். டே ஏன்டா ஏதோ அவசரத்துல உள்ள வந்துட்டேன், அதுக்கு இப்படியா பேசுவீங்க? சரி சரி அமைதியா இருங்க. டே சிவா. புரியுது. மா 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 வீட்டில் இருக்கீங்களா இல்லையா? வந்துட்டீங்களா? உங்களுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரம்? எப்போ ஃபோன் பண்ணனா? இப்போ என்ன, அதான் வந்துட்டோம்ல. ஓ, இவனுங்க தான் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். என்ன இப்போ? ஆமா, சிவா உன் பக்கத்தில் நிற்கிறானே, அவனை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கானே, ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருக்கானே. டேய் என்னடா சொல்கிறாங்க? நீ எப்படா வீட்டுக்கு வந்த? நான் எப்பயும் தான் வரேன், அவங்க எப்போ பார்த்தாங்கன்னு எனக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கு உன் கல்யாணம் நடந்த மாதிரி தான்டா. டே ஏன்டா? இரு, உன் பேர் சக்தி தானே? இல்லை இல்லைம்மா, இவன் பேர் விஜய். அப்புறம் ஆன்னு சொன்னா? இல்லைன்னு சொல்ல வந்தம்மா. என் பேரு விஜய். ஆமாம்மா, விஜய் விஜய் விஜய். சரி சரி, அதுக்கே எத்தனை தடவை சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. முதல் நாள் துர்கா உங்க கம்பெனிக்கு ஷூட்டிங் வந்தப்ப நீ கூட இதை விட்டுட்டு வந்துட்டான்னு கொடுக்கறதுக்கு வந்தியே, அவன் தானே நீ? ஆமாம்மா. ஆமாம், துர்கா எப்படி இருக்கா? எங்கே இருக்கா? ஐயோ, நானா மாட்டிக்கிட்டேனா? அவளாப்பா வெளில போயிருக்கா, இன்னைக்கு அவளுக்கு ஷூட்டிங் இருக்கு, அதான் வெளில போயிருக்கா, வந்துருவா. டே மச்சான், நீ சொல்லும் போது கூட இவ்வளோ மோசமானவங்கன்னு நம்பலடா. இப்போ நேர்லயே பார்த்துட்டேன். எப்படி போய் சொல்கிறாங்க பாரு. துர்கா நம்ம கிட்டே இருக்கா. டே சக்தி, ஒரு நல்லது தாண்டா பண்ணியிருக்க. இனிமேல் அவங்களுக்கு ஒன்றும் டவுட்டே வராது. உங்ககிட்ட ஜாக்கிரதையாக தான் இருப்பாங்க. சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரியா? சரிங்க ஆண்டி. சரி சரி சரி, உள்ள போங்க. ரூம் எதுன்னு உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாம், இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்களே, அப்பாவுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஓ, அதனால தான் வீட்டெல்லாம் எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா? ஆமா, என்ன நானும் பார்க்குற வந்ததுலேருந்து கேள்வியே கேட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன். உங்கள் அப்பா ஆல்ரெடி வேற ஒரு ஏரியாவுக்கு பிஸ்னஸ் விஷயமா அனுப்பிச்சு விட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே மச்சான், உங்கள் அப்பாவும் வரணும் தானே? ஆமாண்டா, நம்ம பிளான்ல பாரு. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு. சரி விடு, அவர் ஃபோன் பண்ணி வர வச்சிடலாம். என்ன சும்மா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்களோட ரூமுக்கு போகிறோம். சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏதாச்சும் பிளான்க்கு இது போட்ட அப்புறம் அவ்வளோதான். என்னன்னு தெரியும்ல உனக்கு? சரி சரி. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷயம் தெரியுமா என்ன? அதெல்லாம் எதுவும் தெரியாது. என்னோட கல்யாணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? சரி போங்க. ஆள் பார்க்க டம்மி மாதிரி இருக்கு, ஆனால் பண்ணுற வேலை ஒன்றும் பா சாமி. என்ன என்ன லுக்கு? ஐயோ, தப்பால நினச்சிக்காதீங்க. இல்லை, ரொம்ப அழகா இருக்கீங்களே, அதான் பார்த்தேன். என்னப்பா சொல்ற, உண்மையாவா? அட ஆமாங்க ஆண்டி, எவ்வளோ அழகா இருக்கீங்க. அதான் இந்த வயசுல இவ்வளோ எங்கா இருக்கீங்களேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அட ஏன்பா நீ வேற? ஆமாம், என்ன சீக்ரெட்? எதுக்கு? இல்லை, இவ்வளோ எங்கா இருக்கீங்களே அதான். அட நீ வேற ஏன்பா? இப்பெல்லாம் இல்லை, அது அப்போ எப்பயுமே என் ஃபேஸ் இப்படிதான்ப்பா. நான்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் தெரியுமா, ஒரு மேக்கப் கூட போட மாட்டேன். ஓ அப்படியா ஆண்டி, பரவாயில்ல, அழகா இருக்கீங்க. பரவாயில்லப்பா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல நீயாச்சும் நல்லவனா இருக்க, கொஞ்சம் அவனுக்கு சொல்லிக் கொடு எப்படி நடந்துக்கணும்னு. சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேங்க ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உனக்கு என்ன ஹெல்ப் எப்போ வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? கூச்சப்படாம ஒரு ஃப்ரீயா இரு. சரிங்க ஆண்டி, நான் வரேன். சரிப்பா சரிப்பா, பார்த்து போ. ஒரு ரூம்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். சப்போஸ் ஏதோ குறையா இருந்தா எனக்கு கூப்பிடு, நான் உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துறேன். சரிங்க ஆண்டி. முதல்ல வந்து ஓடணுண்டா எப்பா. நாளைக்கு நாள் என்னோட அழகு கூடிக்கிட்டே போகுது போல. ஐயோ, சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிலாக்ஸாவே இருக்கும். அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் அதுன்னு போவோம். இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குல்ல, வீடு அழகா இருக்குடி. அழகா தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? சரி, நிதிஷ் அண்ணாவை கூப்பிடலாமா? கூப்பிட்டு தானே ஆகணும். இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியலையே, எங்க போறதுன்னு தெரியல. நிதிஷ் நிதிஷ், டே அண்ணா அண்ணா. நிதிஷ் அண்ணா, எங்கே தான் போனேன்? யார்மா நீங்க? யார் வேணும்? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? இவங்க தான் துர்கா அம்மா போலடி. பயங்கரமாக தான் இருக்காங்களே. அமைதி இருங்கடி, காத்துல விழுந்துற போகுது. ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஆண்டி ஆண்டி கோபப்படாதீங்க, நிதிஷ் இருக்கார்ல, அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன நிதிஷ்யா? ஆமா ஆண்டி, நாளைக்கு அவர் கல்யாணம் இல்ல? ஆமா கல்யாணம் தான். நீங்க? அட நாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி. ஃப்ரெண்ட்ஸா? நீங்க 3 பேருமா? அவனுக்கு பொண்ணுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஏன் இருக்கக்கூடாதா? வாங்க வாங்க. அட அண்ணா, எங்களை பற்றிலாம் சொல்லலையே அவங்க அம்மாட்ட. அவங்க பேர் எங்களை யாருன்னு கேட்குறாங்க. இவங்க எனக்கு அம்மா இல்லை, தெரிஞ்சவங்க. சரியா? ஓ அப்படியா, சாரிண்ணா சாரி. அம்மா யார் இவங்களா? நான் தான் சொன்னேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு. என்னோட கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்களா என்ன?
வருவாங்களா? ஆனா உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே. சரி சரி. சரி, இவங்களை எந்த ரூம்ல தங்க வைக்கிறது? அதுவா, துர்கா தான் வெளில போயிட்டால, அதனால அவரும் இங்கே தங்க சொல்லு. சரி வாங்க 3 பேரும் போலாம். இல்லையே, எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கே. இந்த பாருமா, ஃபர்ஸ்ட்ல இருக்க பொண்ணு, உன் பேர் என்ன? அட ஆண்டி, என் பேர் ஆர்த்தி. ஓ அப்படியாம்மா, சரி சரி. ஆமா, நான் நிற்கிறான்ல நிதிஷ், அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானாமே, உனக்கு தெரியுமா? விக்கி உன்னை பற்றி தான் கேட்குறாங்க. வாயை மூட்ரி. என்ன லவ்வா? அண்ணாவா? சே 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 சே, அப்படிலாம் கிடையாதே. உண்மையாக தான் சொல்றியா? அட ஆமாங்க ஆண்டி, அப்படி லவ் பண்ணுறதா இருந்தா எதுக்கு அண்ணா நீங்கள் சொல்கிற பொண்ணை கட்டிக்க போகிறாங்க? ஓ சரி சரி, நீங்கள் உள்ள போங்க, ரூமை நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க, சரியா? அடே என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை மாதிரி அழகாக வச்சுப்போம். உன்னோட பேர் என்னம்மா? என் பேர் வர்ஷா. பரவாயில்ல, உன்ன மாதிரி அழகாக இருக்கு பேரும். தேங்க்ஸ் ஆண்டி, நீங்களும் நல்லா க்யூட்டாக இருக்கீங்க. சே போதும்டி. ஆமாம் ஆண்டி, உங்கள் ஃபேஸ்க்கு என்ன தான் போடுவீங்க? பாருங்க, எங்களுக்குலாம் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு, ஆனால் உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கு. ஐயோ ரொம்ப புகழாதீங்கம்மா, நான் எதுவுமே போடுறதில்ல. ஆண்டி பொய் சொல்லாதீங்க, ஏதாச்சும் சீக்ரெட் இருக்குது தானே? அட என்ன மணிக்கு வந்தாங்களா இப்படியே கேட்குறீங்க? நிஜமா ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே போடுறதில்ல சொல்லப்போனால். இப்போ கூட பாருங்க, இவனுக்கு கல்யாணம், ஆனால் நான் எதுவுமே பண்ணல தெரியுமா, நார்மலாக தான் இருக்கேன். ஐயோ, இவளுங்க பண்ற அலப்புல தாங்க முடியல, சீக்கிரம் கூட்டிட்டு போயிடணும். எனக்கு ஒரு சிரிப்பு அடக்கவே முடியல. சரி சரி போதும், வாங்க போலாமா? இவன் ஒருத்தமா இப்படியே தான். நீங்க விடுங்க, நாம அப்புறமே பேசிக்கலாம். சரியா? நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போங்க போங்க. எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, தயங்காம, சரியா? சரிங்க ஆண்டி, அப்புறம் போக்குல கண்டிப்பா சொல்லணும், புரியுதா? சரிம்மா, சரி போங்க. அடி பாக்கீங்களா, உங்ககிட்ட இருந்து அவங்கள தான் காப்பாத்தணும் போலயே. நிதிஷ் அமைதியா இருங்க. சரி வாங்க உள்ள போலாம். என்ன அவன் மட்டும் போய் அவன்கிட்ட உரசிட்டு நிக்கிறான்? சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. சரி சரி, உள்ள போய் பேசிக்கலாமா? ஆமாம் வாங்க, அப்புறம் டவுட் வந்துடும். அடச்சே, நான் வேறு இருக்கிற சந்தோஷத்துல பொண்ணு வீட்டில் யாரும் சொல்லவே இல்லை. அவசரமா நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். சரி துர்கா, கொஞ்சம் விக்கியை பற்றி சொல்ல. அவர் எப்படி, அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு. அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஏய் சொல்லுடி. முடியாதுப்பா. ஓ அப்படியா? ஃப்யூச்சரில் நான் தான் உனக்கு அண்ணியாக வரப்போகிறேன். நான் நல்ல அண்ணியாக இருக்கணும்னா உண்மையை சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. ஓ தோ பாடுறா, மிரட்டுறீங்க மேடம். ஆமாம், அப்படியா வருங்கால அண்ணி? நான் சொல்ல முடியாது. ஏய் சொல்லுடி. சரி சரி சொல்கிறேன். அவனுக்கு பெருசாக அவனுக்கு பிடிக்குன்றதை விட மற்றவங்களுக்கு பிடிச்சதை தான் பார்த்து பண்ணுவான். நமக்கு பிடிச்சது தான் அவனும் பிடிக்கும்னு சொல்லுவான். என்ன உண்மையாவா? அவருக்குன்னு பிடிச்சது எதுவும் இல்லையா? சொல்லப்போனால் அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். ஓ அப்படியா? ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா பேசி பழகவே ஆரம்பிச்சிருக்கான். நீ வேற. அவனுக்கு உன்னை பிடிச்சிட்டா மட்டும் போதும், நீ எது பண்ணாலும் பிடிக்கும், சரியா? சரி. அது என்னவோ தெரில துர்கா, எனக்கு அவரை இப்போ பார்க்கணும் போலயே இருக்கு. ஏய் ஸ்ரீ, நீ ஏதாச்சும் கனவு கண்டே என்ன? அந்த கனவுல நான் மாட்டிக்கிட்டேனா? ஏய் என்னடி வளர்ற ஸ்ரீ? ஏய் என்ன திடீர்னு உங்க அண்ணன் வயசுல பேசுற? அட ஸ்ரீ, நான் தான். துர்கா, அவரை பார்க்கணும்னு தான் சொன்னேன், அதுக்காக இப்படி விளையாடாதடி. ஸ்ரீ, உண்மையாலுமே நான் தான். ஏ லூசு கிறுக்கி, திரும்பி பாரு. யாரு? என்ன நீங்களா? காலையில் தானே வந்துட்டு போனீங்க. ஒருவேளை நான் கனவு காண்றானா? ஏ துர்கா, இங்கே யாராச்சும் நிற்கிறாங்களா என்ன? தொட்டு பாரு, தெரியும். விக்கி விக்கி. என்ன இப்போ புரியுதா? நான் உண்மைதானே. சரி சரி, நான் நம்புறேன், விடுங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல. என்னை ரொம்ப மிஸ் பண்ண போலியே. நானா? இல்லையே, அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. அட இல்லை. அப்படியா? நான் உன்னை இவ்வளோ நெருக்கமாக பிடிச்சிட்டு இருக்கும் போதே நீ என்னை அவாய்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியே, இதுலேருந்தே தெரியுது. அது அது வந்து ஏய் சொல்லுடி. சரி சரி சரி, நானே ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்ரீ. ஐ லவ் யூ. உண்மையாவா? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு விக்கி. ஐ லவ் யூ டூ. துர்கா, எனக்கு என்னவோ உனக்கு முன்னாடி இவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகும்னு தோணுதுடி. ஆமாண்ணா, நான் கூட உங்களுக்கு என்ன பிடிக்காதோன்னு நினச்சேன். அட நீங்கள் வேற ஏன் ஸ்ரீ, இவன் என்னைக்கு உங்களை பார்த்தானோ அன்னிலேருந்தே அவனுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. உண்மையாவா? ஆமாண்டி. டே விக்கி, அவளுக்கும் உன்னைய ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தால அன்னிலேருந்தே பிடிச்சிருச்சாண்டா. அப்படியா மேடம்? டேய், ஃபஸ்ட்டு நம்ம வந்த விஷயத்த சொல்வோமா? ஆமாம்ல. சரி, நாம் அப்புறமேட் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி சரி உட்காருங்க.
அட அதெல்லாம் விடு, ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? நாளைக்கு கல்யாணம். யாருக்கு? உனக்கு தான். ஏய் என்ன விளையாடுறீங்களா? எனக்கா? டேய் இருடா சிஸ்டர், உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நாளைக்கு நடக்க போகுது. அதாவது துர்காவுக்கு பண்ணி வைக்க போகிறோம். என்ன திடீர்னா? ஏன்? அது என்னன்னு தெரியல ஸ்ரீ. துர்காவோட அம்மா தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்காக தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம். நிதிஷ் மற்றவங்கலாம் அவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. டேய் என்னடா திடீர்னு சொல்றீங்க? ஆமாண்டி. ஏ ஸ்ரீ, அட வாங்கப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? அங்கிள் இப்பதான் வந்தோம். என்ன விஷயம்? உங்களுக்கு இந்நேரம் விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே. நாளைக்கே கல்யாணம் பண்றது அதானே? ஆமாம் அங்கிள், திடீர்னு முடிவு எடுத்திருக்காங்க, என்னன்னே தெரியல. அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? கல்யாணத்தை எப்படியோ சிம்பிளா முடிச்சிடலாம், அதனால நாளைக்கே வச்சுக்கலாம், நீங்க உடனே மண்டபத்துக்கு கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படிடா இதெல்லாம் பண்ணி சீக்கிரம் முடிக்க முடியும்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அட அங்கிள், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்க சொல்லி தான் நிதிஷ் எங்களை அனுப்பிச்சிருக்கான். ஓ அப்படியா, நல்ல வேலை. எப்படி தனியா பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கவலையை விடுங்க. சரி, எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? அதுவா, இன்னும் 2 மணி நேரத்துல வரதான். ஏய் துர்கா, ஐயோ எனக்கு வர பதட்டமா இருக்குடி. எதுக்கு? எங்க அம்மா பத்தி தெரியாதுல்ல உனக்கு? அவங்க எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? மாட்டணும் அவ்வளோதான். ஏய் பயப்படாத, முடிஞ்ச அளவுக்கு மாட்டாத மாதிரி பண்ணிக்கலாம் சரியா? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், இத்தனை பேர் இருக்கோம்ல. ஆமாம் துர்கா, அதை விட பொண்ணு வீட்டு சைடில் இவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் என்ன? கடவுளே, அம்மாட்ட மாட்டாமல் எப்படியாச்சும் நல்லபடியாக முடிஞ்சிடணும் எல்லாமே ப்ளீஸ்.